எசேக்கியேல். இன்று 30ஆம் வருஷம் 4ஆம் மாசம் 5ஆம் தேதியிலே நான் கேபார் நதி எண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். அது யோயாக்கின் ராஜாவுடைய சிறையிருப்பின் 5ஆம் வருஷமாயிருந்தது. அந்த 5ஆம் தேதியிலே கல்தேயர் தேசத்திலுள்ள கேபார் நதி எண்டையிலே பூசி என்னும் ஆசாரியனுடைய குமாரனாகிய எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அங்கே கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. எசேக்கியேல் தேவ தரிசனங்களை காண்கிறார். கர்த்தர் இந்த தரிசனங்களின் மூலமாய் எசேக்கியேலுக்கு தம்முடைய கட்டளைகளை கொடுக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை தரிசனங்களோடு வருவதனால் அவையெல்லாம் உறுதி பண்ணப்படுகிறது. கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நமக்கு பல்வேறு வழிகளில் வெளிப்படுத்துகிறார். கர்த்தருக்கு சித்தமான காரியம் அவரால் வாய்க்கிறது. கர்த்தர் தம்மை பற்றி நம்முடைய ஆத்மாவுக்கு எப்போது, எங்கே, எப்படி வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். கர்த்தர் தம்மை நமக்கு வெளிப்படுத்துவது அவருக்கு பிரியமாய் இருக்கிறது. எசேக்கியேல் 30ஆம் வருஷம் 4ஆம் மாசம் 5ஆம் தேதியிலே தேவ தரிசனங்களை காண்கிறார். 30ஆம் வருஷம் என்பது எசேக்கியேலின் வயதை குறிக்கும் என்று வேத பண்டிதர்களில் சிலர் விளக்கம் சொல்லுகிறார்கள். எசேக்கியேல் ஒரு ஆசாரியர். அவர் பூசி என்னும் ஆசாரியனுடைய குமாரன். ஆசாரியருக்கு 30 வயது ஆகும்போது அவர் ஆசாரிய ஊழியத்தை முழுமையாய் செய்வதற்கு தகுதி பெறுகிறார். 30ஆம் வருஷம் என்பது நபோபலேஷர் ஆட்சிக்கு வந்த 30வது வருஷத்தை குறிக்கும் என்றும் சிலர் விளக்கம் சொல்லுகிறார்கள். இவர் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரின் தகப்பனார். பிரதான ஆசாரியனாகிய இல்கியா கர்த்தரின் ஆலயத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடித்தான். இது யோசியா ராஜாவின் ஆட்சி காலத்தில் நடைபெற்ற சம்பவம். 30ஆம் வருஷம் என்பது இல்கியா கர்த்தரின் ஆலயத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடித்த நாளில் இருந்து 30வது வருஷத்தை குறிக்கும் என்றும் சிலர் விளக்கம் சொல்லுகிறார்கள். 30ஆம் வருஷம் 4ஆம் மாசத்திலே எசேக்கியேல் தேவ தரிசனங்களை காண்கிறார். யூதருக்கு 4ஆம் மாசம் என்பது நமக்கு ஜூன் மாதத்தை குறிக்கும். ஜூன் மாசம் 5ஆம் தேதியிலே எசேக்கியேல் தேவ தரிசனங்களை காண்கிறார். எசேக்கியேல் தேவ தரிசனங்களை கண்ட நாள் ஓய்வு நாளாக இருக்க வேண்டும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். 7 நாள் முடிந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியேலுக்கு உண்டாயிற்று. இது அடுத்த ஓய்வு நாளாகும். இந்த ஓய்வு நாளில் எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை மறுபடியும் உண்டாயிற்று. எசேக்கியேல் தேவ தரிசனங்களை கண்டபோது அவர் கல்தையருடைய தேசத்தில் கேபார் நதி அண்டையில் சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கிறார். இது யோயாக்கிம் ராஜாவுடைய சிறையிருப்பின் 5ஆம் வருஷமாய் இருக்கிறது. எசேக்கியேலும் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிற யூதர்களும் மிகுந்த வேதனைகளையும் பாடுகளையும் உபத்திரவங்களையும் அனுபவிக்கிறார்கள். இப்படிப்பட்ட சோகமான சூழ்நிலையில் கர்த்தர் எசேக்கியேலுக்கு தேவ தரிசனங்களை காண்பித்து அவரை கனப்படுத்துகிறார். கர்த்தருடைய ஜனத்தில் பிரபலமானவர்கள் இப்போது கல்தையர் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிறார்கள். யூதர்களில் மீதமானோர் இன்னும் யூதா தேசத்திலேயே தங்கி இருக்கிறார்கள். கல்தையர் தேசத்து சிறையிருப்புக்கு போனவர்கள் யூதர்களில் பிரபலமானவர்கள். இவர்கள் எல்லோருமே யூதா மனுஷரில் பிரசித்தி பெற்றவர்கள். கல்தையர்கள் இப்படிப்பட்டவர்களை மாத்திரமே முதலாவதாக சிறைப்பிடித்தார்கள். கர்த்தருடைய உபதேச வார்த்தையும் அவருடைய கோலும் நமக்கு அதிக பிரயோஜனம் உள்ளவை. கர்த்தருடைய வார்த்தையும் அவருடைய கோலும் நம்மை திருத்தி சரியான பாதையில் வழி நடத்தும். கர்த்தர் தம்முடைய கோலை நம்மீது பயன்படுத்தும் போது அவருடைய வார்த்தை அதற்கான காரணத்தை நமக்கு விளக்கிச் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு பிரசங்கம் பண்ணப்படும் போது அவருடைய கோல் அந்த வார்த்தைகளை நமக்குள் பதிய வைக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையும் அவருடைய கோலும் இணைந்து நமக்கு ஞானத்தை கொடுக்கிறது. யூதாவின் மனுஷர் இப்போது பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆவியும் ஆத்மாவும் சோர்ந்து போய் இருக்கிறது. அவர்களுடைய ஆத்மாக்களுக்கு உதவி தேவைப்படுகிறது. அவர்களுக்கு உதவி செய்வதற்காகவே கர்த்தர் எசேக்கியேலை போன்ற ஊழியக்காரர்களை எழுப்புகிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் பண்ணுகிறார். கர்த்தருடைய உபதேசங்களை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு ஏதாவது தடைகள் இருக்கும்போது
கர்த்தர் நமக்கு வேறு வழிகளை திறந்து கொடுக்கிறார். சாதாரண உபாயங்களுக்கு பதிலாக வேறு சில விசேஷித்த உபாயங்கள் மூலமாய் கர்த்தர் நமக்கு உபதேசம் பண்ணுகிறார். யூதர்கள் தங்கள் சொந்த தேசமாகிய யூதா தேசத்திலே இருந்தபோது எரேமியா தீர்க்கதரிசி அவர்களோடு கூட இருந்தார். அவர் கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினார். யூதர்கள் பாபிலோன் தேசத்துக்கு சிறைப்பட்டு போனபோது எசேக்கியேல் அவர்களோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகளை உபதேசம் பண்ணுவதற்கு கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களை நியமிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் பல தேசங்களுக்கும் சிதறிப்போய் இருந்தாலும் அங்கேயும் வார்த்தைகளை உபதேசம் பண்ணுகிறவர்கள் இருப்பார்கள். பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்தவர்களில் எசேக்கியேல் தீர்க்கதரிசியும் ஒருவர். அவர் கேபார் நதி எண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது தேவ தரிசனங்களை காண்கிறார். கேபார் நதி என்றால் என்ன என்றோ அல்லது அது எங்கே இருக்கிறது என்றோ நிச்சயமாக தெரியவில்லை. யூதர்கள் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்ததினால் கேபார் நதியானது அக்காலத்து பாபிலோன் தேசத்தில் இருந்திருக்க வேண்டும் என்பது மாத்திரமே தெளிவாக தெரிகிறது. யூதா மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். கர்த்தரை விட்டு விலகி அந்நிய தெய்வங்களை பின்பற்றி போனார்கள். விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்கள். இதனால் கர்த்தருடைய கோபம் அவர்கள் மீது வந்தது. கர்த்தர் அவர்களை அந்நிய தேசத்து சிறையிருப்புக்கு ஒப்புக் கொடுத்தார். அவர்கள் இப்போது தங்களுடைய பாவங்களின் நிமித்தமாய் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவிக்கிறார்கள். யூதர்களுடைய பாவங்களின் நிமித்தமாய் யூதா தேசத்தின் மீது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வந்தது. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு ஒரு தேசத்தின் மீது வரும்போது அந்த தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் வேதனைகளும் பாடுகளும் வரும். தேசத்தில் உள்ள எல்லோருக்குமே சஞ்சலங்களும் குறைவுகளும் உண்டாகும். தேசத்தில் உள்ள நல்லோருக்கும் பொல்லோருக்கும் இந்த வேதனைகளில் பங்கு இருக்கும். கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவர்களும் கர்த்தருக்கு மிகவும் நெருக்கமாய் இருக்கிறவர்களும் தங்கள் தேசத்திற்கு வரும் பொதுவான சஞ்சலங்களில் தங்கள் பங்குகளை அனுபவிப்பார்கள். பரிசுத்தவான்களிடத்தில் பாவம் இல்லாவிட்டாலும் கர்த்தர் ஒரு தேசம் முழுவதற்கும் தம்முடைய நியாய தீர்ப்பை கொடுக்கும் போது அவருடைய நியாய தீர்ப்பின் வேதனைகளை பாவிகளோடு சேர்ந்து பரிசுத்தவான்களும் அனுபவிப்பார்கள். எசேக்கியேலிடத்தில் பாவமோ அக்கிரமமோ இல்லை. ஆனால் பாபிலோன் தேசத்திலே சிறைப்பட்டவர்களோடு எசேக்கியேலும் வேதனைகளை அனுபவிக்கிறார். எசேக்கியேல் சிறைப்பட்டவர்களில் ஒருவராக அவர்கள் நடுவில் இருக்கிறார். யூதா மனுஷர் அனுபவிக்கிற வேதனைகளையும் பாடுகளையும் துக்கங்களையும் சஞ்சலங்களையும் எசேக்கியேலும் அனுபவிக்கிறார். எல்லோரும் ஒன்றுபோல் பாடுகளை அனுபவிக்கிறார்கள். எசேக்கியேலும் அவர்களைப் போல கஷ்டங்களை அனுபவிப்பதனால் அவரால் அவர்களுக்கு நடைமுறையில் பிரயோஜனப்படக்கூடிய நல்ல உபதேசங்களை சொல்ல முடிகிறது. எசேக்கியேல் கர்த்தருடைய வார்த்தைகளை சிறையிருப்பில் உள்ளவர்களுக்கு சொல்லும் போது அந்த வார்த்தைகளை அவர் தன்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து உணர்ந்து சொல்லுகிறார். நாம் எங்கே இருந்தாலும் தேவனோடு ஐக்கியமாய் இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் பவுல் சிறைச்சாலையில் இருந்தார். அங்கே அவர் விடுதலையோடு இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார். யோவானை பத்முத்தீமுக்கு நாடு கடத்தி விட்டார்கள். அங்கே தனிமையாய் இருந்த அவரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து சந்தித்தார். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் எங்கே இருந்தாலும் அவர்கள் கர்த்தரோடு நெருங்கிய ஐக்கியத்தில் இருக்க வேண்டும். கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். இது கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறது. தான் கண்டதையும் தான் கேட்டதையும் தான் உணர்ந்ததையும் எசேக்கியேல் இந்த அதிகாரத்தில் தெளிவாக எழுதுகிறார். வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன் என்று எசேக்கியேல் சொல்லுகிறார். ஒருவரும் தேவனை கண்டதில்லை. தேவனை கண்டவர்களால் உயிரோடு இருக்க முடியாது. ஆனாலும் அநேகர் தேவனுடைய தரிசனங்களை கண்டிருக்கிறார்கள். தேவனுடைய தெய்வீக மகிமையை பார்த்திருக்கிறார்கள். கர்த்தருடைய உபதேசங்களை கேட்டிருக்கிறார்கள். கர்த்தர் எசேக்கியேலுக்கு ஒரு முக்கியமான ஊழியத்தை கொடுக்கிறார். அவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயத்தை கர்த்தரிடத்திற்கு திருப்ப வேண்டும். கர்த்தரே இஸ்ரவேலின் தேவன். அவர்கள் கர்த்தருடைய இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேல் ஜனங்களின் இருதயங்களை அவர்களுடைய தேவனிடத்திற்கு திருப்புவது மிகவும் முக்கியமான ஊழியம். எசேக்கியேல் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தரிடத்திற்கு திருப்ப வேண்டும் என்றால் அவர் தேவ தரிசனங்களை கண்டிருக்க வேண்டும். அப்போதுதான் எசேக்கியேலால் முழு நிச்சயத்தோடு கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியும். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கர்த்தரோடு நெருங்கி ஐக்கியத்தில் இருக்க வேண்டும்.
கர்த்தரை பற்றிய சத்தியங்களை தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். மற்ற ஜனங்களுக்கு கர்த்தரை பற்றிய அறிவையும் அவருடைய அன்பையும் உபதேசம் பண்ணும்போது உபதேசம் பண்ணுகிறவர்கள் முதலாவதாக கர்த்தரை பற்றிய அறிவை பெற்றிருக்க வேண்டும். அவர்கள் கர்த்தருடைய அன்பை ருசித்து பார்த்திருக்க வேண்டும். எசேக்கியேல் வானங்கள் திறக்கப்பட தேவ தரிசனங்களை காண்கிறார். தேவ தரிசனங்களை பார்ப்பதற்கு தடையாக இருக்கிற கார் மேகங்கள் விலக்கப்படுகிறது. மனுஷருக்கும் தேவனுக்கும் இடையில் உள்ள தூரம் குறைக்கப்படுகிறது. கர்த்தரே வானங்களை திறந்து தம்மை பற்றிய தரிசனங்களை எசேக்கியேலுக்கு காண்பிக்கிறார். எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அவர் கர்த்தருடைய வார்த்தைகளை தன்னுடைய செவிகளால் கேட்கிறார். அவர் ஏற்கனவே தேவ தரிசனங்களை கண்டிருக்கிறார். அவர் கண்ட தரிசனங்கள் அவர் கேட்கப் போகிற வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்கு அவரை ஆயத்தப்படுத்துகிறது. கர்த்தரே வார்த்தையாக இருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. யோவான் 1:1. வார்த்தையாக இருக்கிற தேவனுடைய வார்த்தை எசேக்கியேலுக்கு உண்டாயிற்று. தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறார். பரலோகத்தின் தேவன் வானங்களை திறந்து தம்முடைய தரிசனங்களை எசேக்கியேலுக்கு காண்பிக்கிறார். தம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் எசேக்கியேலை அனுப்புகிறார். எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டான போது அங்கே கர்த்தருடைய கரம் அவர் மேல் அமருகிறது. எசேக்கியேல் தேவனுடைய வல்லமையை உணர்கிறார். தேவ தரிசனங்களை காண்பதற்கு கர்த்தர் எசேக்கியேலின் கண்களை திறக்கிறார். தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு கர்த்தர் எசேக்கியேலின் செவிகளையும் திறக்கிறார். தேவ தரிசனங்களையும் தேவ வார்த்தைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் எசேக்கியேலின் இருதயத்தையும் திறக்கிறார். கர்த்தருடைய கரம் எசேக்கியேலின் மேல் அமருகிறது. எசேக்கியேல் தன்னுடைய 30வது வயதில் தேவ தரிசனங்களை கண்டார். இயேசு கிறிஸ்து, யோவான் ஸ்நானன் ஆகியோர் தங்களுடைய 30வது வயதில் ஊழியங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். 5ஆம் தேதியிலே என்று எசேக்கியேல் 1:1 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் புஸ்தகத்தில் கூறப்பட்டிருக்கும் நாட்கள் எல்லாம் மாதத்தின் நாட்களாகும். இவை வாரத்தின் நாட்கள் அல்ல. சிறைப்பட்டவர்கள் என்பவர்கள் பாபிலோனில் சிறைப்பட்டிருக்கும் யூதர்கள் ஆவார்கள். யூதா தேசத்தில் இருந்து யூதர்கள் ஏற்கனவே சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோன் தேசத்தில் சிறைப்பட்டிருக்கிறார்கள். யோயாக்கீன் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு வந்தபோது அவனோடு கூட எசேக்கியேலும் சிறைப்பட்டு வந்தார். கேபார் நதி பாபிலோனுக்கு வடக்கே 200 மைல் தூரத்திற்கு ஓடி ஐபிராத்து நதியில் கலக்கிறது. கேபார் நதி அண்டையிலே சிறைப்பட்டவர்கள் தங்கியிருக்கிறார்கள். அவர்களோடு எசேக்கியேலும் தங்கியிருக்கிறார். அப்போது எசேக்கியேல் ஒரு தரிசனம் காண்கிறார். அந்த தரிசனத்தில் வானங்கள் திறக்கப்படுகிறது. வானத்தில் இருந்து கேருபீன்கள் ஒரு ரதத்தை இழுத்து வருகின்றனர். தேவ தரிசனங்கள் என்னும் இந்த வாக்கியத்திற்கு கர்த்தர் வானத்தில் இருந்து கொடுத்த தரிசனங்கள் என்று பொருள். யோயாக்கீன் ராஜாவுடைய சிறையிருப்பின் 5ஆம் வருஷம் என்று எசேக்கியேல் 1:2 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேலின் 30வது வருஷமும் யோயாக்கீன் ராஜாவுடைய சிறையிருப்பின் 5வது வருஷமும் ஒரே காலமாகும். எசேக்கியேல் 25 வயதாக இருக்கும்போது அவர் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து வரப்பட்டார். எசேக்கியேலும் எரேமியாவும் ஆசாரியர்களாக இருந்தவர்கள். தீர்க்க தரிசன ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய கரம் எசேக்கியேலின் மேல் அமர்ந்தது. எசேக்கியேலின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய சித்தத்திற்கு செவி கொடுக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஏவி தமது செய்திகளை அவர்கள் மூலமாக கூறுகிறார்.